2026 மெகா கூட்டணி அமைக்கும் எடப்பாடி. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தான் இப்ப இருந்தே அதிமுக தயாராயிட்டு. அதற்கிடையில உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலாம் இருக்கிறது. அதை பெருசா அதிமுகவும் சரி திமுகவும் சரி கவனிக்கல. திமுக தேர்தலை நடத்துவார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனாலதான் 2026 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு தேர்தல் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கடைசி தேர்தல். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் மட்டும் இப்ப நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி எப்படி போச்சு அதே போல அதிமுக தோல்வி தேர்தலால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் தலைமை மாற்றம் செய்யப்படும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் சொல்ல முடியாது. ஏன்னா தொண்டர்களை கொந்தளிக்க ஆரம்பிச்சு இதுவரைக்குமே எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை கேட்டு தொண்டர்கள் புறம் அமைதியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. தோல்வி என்பது நிரந்தரமான தோல்விகள் என்பது கிடையாது. அடுத்து வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பா அதிமுக வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இது வரைக்கும் தொண்டர்களாகட்டும் முக்கியமான தலைவர்களாகட்டும் முன்னாள் அமைச்சர்களாகட்டும் அனைவருமே பொறுமை காத்துட்டு இருக்காங்க எடப்பாடிக்காண்டி. இதுவே 2026 நடந்து விட்டால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு அது மிகப்பெரிய ஆபத்துகளாக வந்து அதுக்கு முன்பாகவே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி நமது ஓபிஎஸ் தரப்பாகட்டும் டிடிவி சசிகலா இவர்கள் புறம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒன்றிணைந்தாலும் உள்ளே வந்தால் அவர்களின் மூலமாக அதிமுகவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்பது உருவாகும் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2026 கண்டிப்பாக மெகா கூட்டணி என்பது அமைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியை கொடுத்திருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. இப்ப ஒரு தரப்பினர் சசிகலா ஓபிஎஸ் இடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுகவில் இணைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியிடம் நேற்று தினம் கேள்விகளை கேட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருவரும் வேண்டவே வேண்டாம், அதற்கு அதிமுகவில் சில மாற்றங்கள் செய்தால் போதும். அதே போல தேர்தல் வரக்கூடிய அந்த சமயத்தில் கூட்டணியை பலமாக அமைத்து விட்டால் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் அனைத்து இடங்களிலுமே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதை நாம் செய்வதற்குரிய அனைத்து வேலைப்பாடுகளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நேற்று தினம் அதிரடியான அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க. இதிலும் கூடுதலாக சொல்ல போனா அப்படின்னா 2024 அப்படிங்கிறது மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமரை தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தல். அப்படிங்கிறப்ப தமிழக மக்கள் மோடிக்கு எதிராகவும் மோடிக்கு ஆதரவாகவும் இருந்தாங்க. அதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு அதிகப்படியான தொகுதிகள், அதாவது 40க்கு 40 ஜெயிப்பதற்கு திமுக கூட்டணிக்கு உறுதுணையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்திற்குரிய தலைவரை தேர்தலுக்குரிய ஒரு தேர்தல். இப்ப இந்த 3 ஆண்டுகள்ல நம்ம திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 3.5 ஆண்டுகள்ல எத்தனையோ பிரச்சனைகள் நாளுக்கு நாள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை புறம் தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலத்திலே இந்த மாதிரி பிரச்சனைகள் என்பது நடந்துச்சா அப்படின்னு பார்த்தா அப்பயும் பிரச்சனை நடந்துச்சு, ஆனால் இந்த அளவிற்கு கிடையாது அப்படிங்கிறத தமிழக மக்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2026 அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லது ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.